ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது மண்ணெண்ணெயிலேயே உபயோகப்படுத்தக்கூடிய எண்ணெயில் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு சைக்கிள் லேம்ப் என்று சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆமாங்க, இந்த காலத்தில் எப்படி நம்ம ஹெல்மெட் போடலைன்னா போலீஸ் பிடிக்கிறாங்களோ, அந்த காலத்தில் சைக்கிளில் இந்த மண்ணெண்ணெயில் எரியக்கூடிய இந்த லேம்ப் இல்லைன்னா கண்டிப்பாக போலீஸ் கேட்பாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடியில் ஒரு சின்ன டேங்க் இருக்குது பார்த்தீங்களா? இதில் தான் மண்ணெண்ணெய் இல்லைன்னா விளக்குக்கு உபயோகப்படுத்தக்கூடிய எண்ணெய் ஊற்றி வச்சு அது மூலிமா இந்த லேம்பை உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நண்பர்களே, 1930 இருந்து 1950 காலகட்டங்களில் இது அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா டைனமோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா இதனுடைய பயன்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி எலக்ட்ரிக் டைனமோக்கள், பின்னாட்களில் பேட்டரி லேம்புகள், அதுக்கப்புறமா சைக்கிள்களே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கில் மாறி இதனுடைய பயன்பாடுகள் மொத்தமாகவே கம்மியாயிடுச்சு. இப்போ நம்ம இதை பார்க்கறது மிகவும் மிகவும் ஒரு அரிதான ஒரு பொருளாக இருக்குது. நண்பர்களே, இதனுடைய வெளிச்சம் போதிய அளவுக்கு இல்லைனாலும் அன்றைய காலகட்டங்களில் தெரு விளக்குகள் அதிகமாக இல்லாத காலகட்டம் அது. அப்போ பார்த்தீங்கன்னா ரோட்ல இந்த வெளிச்சமே ஓரளவுக்கு போதுமானதா இருந்தது. எதிரே வரவங்களுக்கு ஒரு சைக்கிள் வருது அப்படின்று எளிதாக கணிக்கக்கூடிய வகையில இது போதிய வெளிச்சமாக இருந்தது. இந்த மாதிரி அப்போ நிறைய மாடல்கள்ல விளக்கு வந்தது. சைக்கிளோடைய முன்பக்க ஹேண்டில் பார்ல இதை மாட்டிட்டு ஃபோர்க்ல மாட்டிட்டு பயணம் பண்ணுவாங்க. நண்பர்களே, இவ்வளவு காலம் கழித்து இந்த பொருள் நீங்க திரும்ப பார்க்கறதால ஒரு பழைய நினைவை கொடுக்க நினைக்கிறேன். திரும்பவும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.